ஹலோ. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிறங்கு பிடிச்சவன் கையும் ஸ்க்ரூ டிரைவருக்கு பிடிச்சவன் கையும் சும்மா இருக்காது. அதே மாதிரி ஒரு காலத்துல படங்கள் பார்த்தா உடனே ஒரு ரிவ்யூ கொடுக்கறது ஒரு பழக்கமா இருந்துச்சு. யாரும் பார்த்தாலும் பார்க்கலனால நம்மளாம் கீதாபதேசத்தை அப்படியே ஃபாலோ பண்றவங்க. பையனை பற்றி கவலைப்படாது, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய். அது மாதிரி நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். யாரும் அதை பார்த்தீங்களா இல்லையானே எனக்கு தெரியாது. நான் அதை பற்றி கவலைப்படவும் இல்லைன்னு வச்சுக்கோமே. இப்போ ஒரு புக்கை முடிச்சேன். ஸோ நடுவில் ஒரு சின்ன கேப் கிடைச்சது. ஸோ அதை வந்து சினிமா பீரியட் ஆக்கிட்டேன். கொஞ்ச நாளா அந்த ஃபிலிம் ரிவ்யூ எதுவுமே போடாம இருந்தேன். இப்ப பார்க்கும்போது ஒரு ஒன்னு ரெண்டு படங்கள் பார்க்கும்பொழுது கட்டாயம் இந்த ரிவ்யூல போய் 4 மக்களுக்கு 4 பேர்த்துக்குனாலும் சொல்லிடணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை வந்துச்சு. அதனால அந்த மாதிரி ஒரு படம் வந்து ஆங்கில படம், ஒரு படம் வந்து தமிழ் படம். ஆஹ் 2 படத்தை பார்த்த உடனே மக்கள்கிட்ட அதை பற்றி ஷேர் பண்ணணும் ரொம்ப ஆசை வந்தது. அதனால மறுபடி கொஞ்சம் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிருக்கிறேன். ரைட். அந்த ஆசைப்பட்ட படம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நியூரம்பர்க் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஜெர்மன் சிட்டி ஒன்று. அதில் இமீடியட்லி ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார் நிறைய கேஸ் போட்டாங்க. யார் நேச நாடுகள் வந்து அலைடு கண்ட்ரிஸ் வந்து எகெயின்ஸ்ட் ஜெர்மன்ஸ் அண்ட் ஜெர்மன் ஆஃபீஸர்ஸ் அட் தட் டைம், அந்த வார் டைம்ல இருந்தவங்க மேல நிறைய கேஸுகள்லாம் போட்டாங்க. அது ஒரு தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தது. இது 2025 2025 போன வருஷம் ஒரு படம் எடுத்திருக்காங்க, நியூரம்பர்க் அப்படின்னு சொல்லி. அந்த படம் பார்த்தேன். அதுல நம்ம இவர் வந்து ரசல் க்ரோ, அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர். அப்கோர்ஸ் அவர் வந்து கிளாடியேட்டர்ல வந்து ஆஸ்கர் அவார்டு வாங்கினாரு. பட் அதை விட த பியூட்டிஃபுல் மைண்ட் ஒரு படம், பியூட்டிஃபுல் மூவிஸ். எஸ்பெஷலி அவர் ப்ரொஃபஸர், அவர் வேற அதில் ஆஸ்கர் சாரி நோபல் பிரைஸ்லாம் வாங்குற மாதிரி வரும் அந்த கதையில. அது பியூட்டிஃபுல் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா ஹி பிகம்ஸ் சார்ட் ஆஃப் சைக்கோஃபில் மேக்கர் அந்த மிடில். ஸோ முதல்ல ஒரு யங் மேனா துள்ளி குளிச்சுக்கிட்டு இருப்பாரு. தென் ஸ்லோலி ஹி பிகம்ஸ் லிட்டில் பிட் டல் அண்ட் the way he walks, the way how he sees things, அந்த எல்லாமே ஒரு மாதிரி கம்ப்ளீட்டா மாறுபடுது. அதாவது he is not நார்மல்ங்கிறத அவருடைய நடைமுறை பாவனையிலே ரொம்ப அழகா காமிச்சிருப்பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் இம்மிடியேட்டா இல்லாம ஸ்லோலி அந்த ஒரு டிகிரேடேஷன் வந்து வெரி ஸ்லோ ப்ராசஸ். அதுல அந்த மாதிரி ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப ஐ லைக் தட் மூவி சோ மச். ஆனா அந்த படம் பார்த்தோன்னே இன்னொரு படமும் ஞாபகம் வந்துச்சு. நம்ம பாரதியார் படம் தமிழ்ல வந்தது இல்லையா, அதுல ஒரு ஷிண்டே ஒரு ஐ திங்க் மராட்டி ஆக்டர் நினைக்கிறேன், அவர் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அதுல வந்து பாரதியார் வந்து அபின் எடுக்க ஆரம்பிச்ச பிறகு ஹவு ஸ்லோலி ஹி பிகம்ஸ் லிட்டில் பிட் வேற மாதிரி மாறிடுவார். அவருடைய அந்த கண்ணில் இருக்குள்ள தீர்க்கம் குறைஞ்சிரும், நடை தளர்ந்துரும், பிசிக்கலா ஒரு மாதிரி கொஞ்சம் கூர்ந்து விழுவாரு. அது எல்லாத்தையுமே இந்த படத்துல ரொம்ப அழகா காமிச்சிருப்பாரு இந்த ஆக்டர். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, ஒரு மராத்தி ஆக்டர் இவ்வளவு நல்லா பண்றாரு அப்படின்னு ஆச்சரியமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. ஆனால் இப்ப சோகப்புறா ப்ராப்ளம் என்னாச்சுன்னா, அதுக்கு பிறகு அவர் பூரா தாதாவை வர ஆரம்பிச்சிட்டாரு. தாதா அல்லது அடியாள வர ஆரம்பிச்சிட்டாரு. அப்படித்தான் நடிக்கிறாரு நினைக்கிறேன். பட் ஹி இஸ் பிரில்லியன்ட் ஆக்டர் இன் பாரதியார். ரசல் க்ரோ இதுல மாதிரி பியூட்டிஃபுல் மேன்ல மாதிரி. ரைட். இந்த படத்துல இந்த 2025 எடுத்த நியூரம்பர்க் படத்துலயும் ஹி இஸ் சார்ட் ஆஃப் இது எல்லாமே ரியல் ஸ்டோரிஸ், ஆக்சுவலி நடந்து வச்சுதான் இருக்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் போடும்பொழுது இதுல வந்து எல்லாமே ஆபீசர்ஸ் ஆஃப் த நாசி குரூப், அவங்கள வந்து எல்லாம் கொண்டு வராங்க, விசாரணைக்குள் உட்படுத்துறாங்க. அதுல டாப் மேன் யாருன்னா நம்ம இவருதான். இவர் வந்து பேர் என்ன, ஹிட்லர் சூசைட் பண்ணிட்டாரு தெரியும். அதுக்கு பிறகு அவருக்கு ரொம்ப இம்மீடியட்ல க்ளோஸா இருந்த கோயபல்ஸ், ஹிம்லர் 2 பேருமே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த நெக்ஸ்ட் தேர்ட் பர்சன் வந்து கோரிங். ஸோ இந்த கோரிங் ரோல தான் ரசல் க்ரோ எடுத்திருக்கிறாரு. முதல்ல எனக்கு அடையாளம் தெரியல. ஏன்னா அந்த மேன் வந்து ரொம்ப நல்ல பிசிக்கோட இருப்பாரு. முந்தி பார்த்த படங்களே இதுல வந்து உருண்டு திரண்டு தொப்ப உப்பியோட பெரிய உடம்பா ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு 2-3 சீன் தாண்டின பிறகுதான் எனக்கு இது ரசல் க்ரோனே தெரிஞ்சது. அந்த படத்தை ஃபுல்லா ஆல்மோஸ்ட் அவர் ஒருத்தர் மட்டும்தான் ஆக்டர். அவரும் ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் வந்து இவருடைய என்கொயரிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருப்பாரு. அவரை பற்றி கொஞ்சம் சைக்கோ அனாலிசிஸ் பண்றதுக்காக வந்திருப்பாரு. ஏன்னா இஸ் கன்சிடர் டு பி வெரி இன்டெலிஜென்ட். யாரு கோரி, அந்த ஐக்கியூ வந்து ரொம்ப ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு கன்சல்டேஷன் பிளஸ் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிற அவருடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்காக போய் போவார். இட் வில் சோ ஹேப்பன் that they too become very close friends. அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி வீடு கோரிங் ஃபேமிலிக்கு போய் அவர் ஹெல்ப் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணுவாரு. அண்ட் ஹி இஸ் வெரி மச் perturbed when they are I mean arrested and put it in a jail or something. அந்த மாதிரிலாம் இருக்கும். கடைசியில கேஸ் போய்கிட்டு இருக்கும். அப்போ
நமக்கே தெரியும் இது வந்து அப்கோர்ஸ் ஃபைனலி தே ஆர் கோயிங் டு கிவ் த டெர்மினல் சென்டென்ஸ் ஃபைனல் சென்டென்ஸ் கொடுக்க போறாங்கன்னு தெரியும், தூக்கில போட போறாங்கன்னு தெரியும். அப்போ இந்த ஜெயிலர்ஸ் எல்லாத்தையும் இருப்பாங்க. அப்போ ஒரு மாதிரி ஹரிபரியெல்லாம் நல்லா காமிப்பாங்க. அதுல கடைசியில் அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த உடனே நினைக்கிறேன், இல்லை கொடுக்குற செகண்ட் திஸ் வே ஆர் தட் வே, இவர் ஜெயில இருக்கிற கோரிங் வந்து சயனைட் டேப்லெட்ஸ் எடுத்து சாப்பிடுவாரு. இந்த சயனைட் சாப்பிடுறத முதலே காமிச்சிருப்பாங்க மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது. பட் இவர் எப்படி ஜெயிலுக்குள்ள எப்படி சயனைட் அத்தனை நாள் பத்திரமா வச்சிருந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன கேள்வி. அதுக்கு படத்துல பதில் இல்லைன்னு நினைக்கிறேன். தட்ஸ் வாட் ஐ திங்க். பட் எனிவே he collapses and he dies. ஸோ அந்த படம் அதோட முடியும். அதுல அந்த சைக்காலஜிஸ்ட் அவரை வர பின்னால் ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்ல வந்து அவர் என்ன எழுதுறதுன்னா, நாசிசம் மட்டும் குறை சொல்றாரு, நம்ம எல்லாருமே நாசிஸ் தான் ஒரு வகையில். ஏதாவது ஒரு வகையில வந்து நம்ம அடுத்தவங்களை துன்புறுத்துற ஒரு மாதிரி சாடிஸ்டிக் மென்டாலிட்டியோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் அமெரிக்கன்ஸை பத்தியும் அதே மாதிரி எழுதிப்பாரு. சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கோட் பண்ணி திஸ் ஹவு பீப்புள் பிஹேவ் இட். ஸோ நாசிஸ் வந்து அவங்க இன்னொரு தனியாக அக்யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு எழுதுவாரு. அப்போ அந்த பப்ளிஷர் சொல்லுவாரு, இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா அந்த புக்கு சேல்ஸ் ஆகுங்க, வேணாம் இப்படி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் மீறி அதே மாதிரி எழுதுவாரு. ரியலி தட் புக் அவர் இது ஒரு மேக்னிம் ஓப்பஸ் மாதிரி பெரிய புக்கா எழுதிப்பாரு. பட் அது பிகம்ஸ் பக்கா ஃபெயிலியர். அதனால அவரு ரொம்ப மனசு விடுங்க, அவரு பின்னால சூசைட் பண்ற மாதிரி லெட்டர்ஸ் போடுவாங்க. ஸோ தட் இஸ் அபவுட் த நியூரம்பர்க் ஆஃப் 2025. போன வருஷம் எடுத்த படம். 1947 இந்த நியூரம்பர்க் படம் எடுத்திருக்கிறாங்க. அப்புறம் இந்த 1961 ஒரு படம் எடுத்திருக்காங்க, நியூரம்பர்க் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த அந்த ட்ரையல்ஸ் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான படம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த டைரக்டரும் கொஞ்சம் ஃபேமஸான கேரக்டர், கிராமர்னு சொல்லி. அவர் வேற ரெண்டு ஃபேமஸ் மூவிஸ் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன், கிராமர் அப்படின்னு சொல்லி. பட்லங் ஆஸ்டர் ஆக்ட் பண்ணியிருக்காரு, ஸ்பென்சர் ஸ்ட்ரேசி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க. பழைய படம், அந்த பழைய மைக் இருந்தது, அந்த டிரான்ஸ்லேஷனுக்குரிய அந்த 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 இது எல்லாமே நல்லாவே காமிப்பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா பண்ணுவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதில் வந்து யார் வந்து அக்யூஸ் நிப்பாட்டிருப்பாங்கன்னா, இந்த judges who were in the courts during the Nazi period. ஸோ நாசி பீரியட்ல வந்து ஜட்ஜஸ் எல்லாம் உட்கார வச்சிருப்பாங்க, ஒரு 10-12 பேர். அதுல ஒருத்தர் வந்து he becomes almost a mental wreck. அவருக்கு என்ன பண்றதே தெரியாது, ஒருத்தர் பேசவே மாட்டார். இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருப்பாரு. ஸோ அந்த கேரக்டர் கொஞ்சம் வெளியே பேசுவார், மற்றவங்களாம் அதிகம் பேசவே மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல என்ன அப்படின்னா, அந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன நினைப்பு வந்துச்சுன்னா, இது 2026 இல்லையா, ஒரு 8 வருஷம் அல்லது ஒரு 12 வருஷம் கழிச்சுன்னா இப்போ 38. ஸோ 2040 இந்தியாவில் நிச்சயமா யாராவது ஒரு படம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி என்னன்னா, அன்னைக்கு இருந்த ஜட்ஜஸ் எப்படி ஹிட்லருக்கு அல்லக்கைகளா இருந்தாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஜட்ஜஸ் எப்படி சில ஆளும் கட்சி ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கு எப்படி அல்லக்கைகளா இருக்கிறாங்க. நிச்சயம் இருக்கிற நிறைய பேர் ஐ கேன் கிவ் a list of names. சொல்லலாமான்னு தெரியல. அதுவும் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாம் இருந்தாங்க. அதுல பாவம் ஒருத்தர் நல்ல தீர்ப்பு கொடுத்தாருங்கிறக்கா ஒரு எஸ்டைன் செத்து போன மாதிரி திரும்பி செத்து போயிட்டாரு. எப்படி செத்தாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆக்சிடென்ட் அப்படின்னாங்க, செத்து போயிட்டாரு. ஸோ எதிர்ப்பு கொடுக்குறவங்களுக்கு இந்த மாதிரி மரணங்கள் வந்துருது. அல்லக்கைகளா இருந்தவங்களுக்கு ஒன்னு எம்பி போஸ்ட் வருது அல்லது கவர்னர் போஸ்ட் வருது. நம்ம திருப்பரங்குன்றம் நாமிசாதன் அவருக்குள்ள அடுத்த கவர்னர் போஸ்ட் எதுவும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வெகுமதி அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ 2040 இன்னும் அப்படின்னா எத்தனை வருஷம், 14 வருஷமா கழிச்சு ப்ராப்ளி someone may take a movie against the judges of this period. 2014 இருந்து எத்தனை வருஷம் இந்த சோகால் ரெஜிம் இருக்க போதோ, அந்த ரெஜிம் இருக்கிற வரைக்கும் ஒரு 10 வருஷமாவது இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது ஒரு இப்போ சொல்ல போனா அதை கூட ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கூட சொல்லலாம். இப்போ ஒரு புக் எழுதியிருக்கேன் இல்லையா, அந்த புக்கே எழுதியிருக்கோம். நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் அவளை எளிதாக மதிப்பிடாதீங்க. நாட்டுக்கு நம்ம இந்தியாவுக்குள்ள மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்ட் தே ஹேவ் காட் தேர் பிரான்ச்சஸ். எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் இல்லை, தே ஹேவ். இப்போ உதாரணமா எனக்கே கூட ஒரு காலத்துல இந்த ஆர்எஸ்எஸ் பீப்புள் நல்ல பீப்புள், ஏன்னா தே கீப் டாக்கிங் அபவுட் நம்ம நாடு நம்ம நாடு நம்ம நாடுன்னு பேசுவாங்க. சரி, பயங்கரமான ஆட்கள் போல ஊழல்லாம் பண்ண மாட்டாங்க போல அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹோப் அந்த காலத்துல இருந்துச்சு. ஈவன் பிஃபோர் பிஜேபி கேம் டு பவர். முதல்ல அதாவது இந்த பாஜக பீரியடுக்கெல்லாம் முதல்ல அந்த ஆர்எஸ்எஸ் பற்றி கேள்விப்படும் போது அவங்க ரொம்ப ஒரு மாதிரி தே கீப் டாக்கிங் அபவுட் நேஷனலிசம், நேஷனாலிட்டி, தேசப்பற்று அப்படி இப்படின்னு பேசுறாங்களேன்னு இருந்தது.
அப்புறம் அது சங்கீதங்கிறது பின்னால தானே தெரியும் நமக்கு. எப்பவுமே அடிபட்ட பிறகு தானே முதுகு வலிக்க ஆரம்பிக்குது, அது வரைக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுல்ல. ஸோ இப்போ முதுகு வலிக்குது, அதனால சொல்றேன். ஸோ 2040 someone will take a movie against these judges. உதாரணமா இப்போ அயோத்தியா கோயிலுக்கு ஒருத்தர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு, 5 ஏக்கரை வேற எங்கேயாவது கொடுத்துரு அப்படின்னு சொல்லி. இன்னொருத்தர் வர்றாரு, எனக்கு ராமர் நேத்தாப்பா வந்து சொன்னாரு டிக் போட சொல்லிட்டு. முந்தைய அவர் யார், மதுரை ஆதீனத்தில் சொல்லுவார், ஏன் நிதியா கொடுத்தீங்கன்னா சிவபெருமான் என்ற முதல் நாள் நைட்டு வந்து சொன்னாரு, அவர் பேரை டிக் பண்ணி கொடுத்தாரு, அதனால நான் அவரை வந்து ஆதீன தலைவர் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி ஒரு ஜட்ஜு சொல்றாரு, கேஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் சோடி முடிஞ்ச பிறகு எனக்கு ராமர் வந்து சொன்னதுனால நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கிறாரு. அவரை நம்ம ஒண்ணு, நம்ம கவர்மெண்ட்டும் ஒண்ணும் இல்ல, நம்ம மக்கள் வந்து வயசான ஆளுங்கிறதுனால அப்படி தெரியுதுன்னு தெரியல. 1965 நாங்கெல்லாம் இப்போ ஹிந்தி எஜுகேஷன் வந்து பண்ணும் பொழுதும் இந்த ஸ்டூடெண்ட் மாம்பு வந்து மாபு ஸ்டூடெண்ட்ஸுடைய அந்த கோஆபரேஷன், அந்த ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இட் வாஸ் ரியலி சொல்ல போனா கொஞ்சம் டூ மச்சா இருந்துச்சு. இது நாங்க கண்டதுக்கும் ஸ்ட்ரைக் பண்ணது மாதிரி கூட எனக்கு தோணும் சில சமயம். பட் அட்லீஸ்ட் ஒரு உணர்ச்சி இருந்துச்சு, ஒரு கோவம் வந்துச்சு. ஏன்னு தெரியல. பின்னால் வரும்பொழுதும் இப்போ உதாரணமா இஃப் ஐ ரிமெம்பர் ரைட், என்னுடைய லாஸ்ட் தியரி கிளாஸ் ரிட்டையர்ட் ஆகிறது கடைசி கிளாஸ்ல தேர்ட் இயருக்கு பேசும் பொழுதும் ஒன்னே ஒண்ணு சொன்னேன். இந்த சொன்னேன், இந்த மாதிரி எங்க பீரியட்ல வந்து டூ எமோஷன், ரொம்ப ஸ்பிரிட்லா, ரொம்ப ஒரு மாதிரி கோவப்பட்டுக்கிட்டு சமூகத்துக்கு மேல, சமூகத்துக்கு எதிரான விஷயங்கள் தான் எங்களுக்கு கோபம் வந்துச்சு. உங்களுக்கு அந்த கோபமே போயிடுச்சு. நீங்க வந்து இந்த தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, நரி வளம் போனா என்ன, இடம் போனா என்ன, என் மேல இருந்து கிடைக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ட்ரைபை நீங்க மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன். அந்த வருஷம் இட் வாஸ் 2003, ஐ திங்க் குயின்ஸ் காலேஜ், சென்னையில குயின் மேரிஸ் காலேஜ், ஏதோ ஒரு காலேஜோட கேம்பஸ் வந்து அப்போ இருந்து சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா எடுக்க போறேன்னு கவர்மெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே ஸ்டூடெண்ட்ஸ் பூரா ஸ்ட்ரைக் பண்ணாங்க அந்த காலேஜ்ல. அப்போ ஈவன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் சிட்டியில இருந்த மற்ற காலேஜஸ் கூட ரொம்ப ஒன்றும் சப்போர்ட் பண்ணல. அப்போ அதை நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு காலேஜ் கவர்மெண்ட் எடுக்க போறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு அப்போஸ் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் 65 வந்துருந்துச்சுன்னா நிச்சயமா இந்த ஹோல் ஸ்டேட்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they would have come out fighting against that. அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு உடம்புல உங்கள் ரத்தம் வந்து சிறப்பா இல்லப்பா, கலர் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னதாக எனக்கு ஒரு ஞாபகம். ஐ திங்க் அது ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் உண்மையிலே எனக்கு ஃபீல் பண்ணி சொல்லுது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த வீரியம், தைரியம், அது எல்லாமே போயிடுச்சு. அதுவும் எஸ்பெஷலி ஐ டோன்ட் நோ வெதர் இந்த செமஸ்டர் சிஸ்டம் இன்டர்னல்ல வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு பயமா, அல்ல அவங்க எல்லாம் புத்திசாலியாகி நம்ம காசு விடுத்து படிக்க வந்திருக்கோம், சோழியை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும், மற்றதுல கண்டதுல கவலைப்படுறதுக்கு நமக்கு தேவையில்லைங்கிற ஒரு உணர்ச்சியா இருக்கலாம். எப்படியோ ஒரு எக்ஸப்ஷனல் ஒரே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஜல்லிக்கட்டு, அது எப்படி நடந்துச்சுங்கிறத எனக்கு நினைக்கிறேன். எனக்கு அந்த சைக்காலஜி, அந்த ரீசன் என்டிட்டி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. பட் ஸ்டில் அது ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் தான் நடந்துச்சு வெளியே. மற்றபடி உதாரணமா நாங்க எங்க பீரியட்ல எல்லாம் அன்னசரியாம சண்டை போடுவோம். எம்ஜிஆர் தூக்கி டீம் கிழங்கு வெளியே போட்டதுக்கு நாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கு. சில நாள் ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ வரும், உடனே எல்லாரும் ஒரு இது பண்ணுவோம். அது மாதிரி ஒரு காலேஜில் ஒரு ப்ராப்ளம் முடியும், இந்த காலேஜில் தயார் அப்படின்னா நாங்க எல்லாரும் போவோம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு அந்த ஸ்பிரிட் இருந்தது. ஈவன் டியூரிங் அந்த இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ல கூட அந்த ஸ்டடியில கூட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க அப்படி இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய காலேஜ்ல இருந்து ட்ராப் அவுட் ஆகி கம்ப்ளீட்டா இண்டிபெண்டன்ஸுக்காக சண்டை போட்டாங்க அப்படின்லாம் சொல்றோம். பட் ஆல் தோஸ் திங்ஸ் ஹவ் பிகம் ட்ரீம்ஸ் ஆஃப் எஸ்டர்இயர்ஸ். இப்போ வந்து அது மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு எதுவுமே இல்லை. உதாரணமா இப்பவே வந்து ஆன்டி இண்டியா எஜுகேஷன் ஆகின்னு சொல்லிக்கிறோம். இப்போ வந்து அதுல வந்து ரியலி we have to salute RSS people and அவங்களை இயக்கி கொண்டிருக்கிற பச்சை சொல்லணும்னா பிராமண கூட்டங்களுக்கும் நல்ல புத்தி இருக்கு, அறிவார்ந்த புத்தி இருக்கு. இப்போ முந்தையெல்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட் இந்தியா கொண்டு வரப்பறம் ஆய்வுன்னு இருந்தாங்க, இவங்க ஒண்ணுமே சொல்லல. கம்ப்ளீட்லி தே ஹவ் மேட் எவ்ரிதிங் ஹிந்தி. உதாரணமா கம்பர் எக்ஸ்பிரஸ், பாண்டியன் எக்ஸ்பிரஸ், சோழன் எக்ஸ்பிரஸ், தென்றல், அது பேர் என்ன, குற்றத்துக்கு போற நல்ல ஒரு பேர் வருமே, அந்த மாதிரி எல்லாம் தமிழ் பேர்கள்லாம் ட்ரைனிங் பேர் வச்சாங்க. இப்பெல்லாம் வர திட்டம் இந்த ஐபிசினா இந்தியன் பீனல் கூட நமக்கு தெரியும், தடுப்பு அதுக்கு என்ன தமிழ்ங்கிறதெல்லாம் தெரியும். பட் இப்போ வந்து அந்த ஐபிசி பேரா என்னமோ ஒன்று கொண்டாந்துருக்காங்க. கம்ப்ளீட்லி இட் இஸ் இன் ஹிந்தி அண்ட் ஆல்மோஸ்ட் ஹிந்தி வந்து இட் ஹஸ் கம் டு ரூல். அது இப்போ இருக்க மக்களுக்குன்னு அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சின்ன எக்ஸாம்பிள், வேற ஸ்டேட்ல இருந்து இங்க வர்றாங்க, அவங்க நான் தமிழ் படிக்கிறது இல்லை, நம்ம ஹிந்தி படிக்க வேண்டியிருக்கு அவங்கள்ட்ட பேசுறதுக்கு. தட்ஸ் ஹவ் திங்ஸ் ஆர் பீயிங் சேஞ்ச்டு. Most of the things are in Hindi and so we are pushed towards the ஹிந்திங்கிற மாதிரி ஆகுது.
இன்னும் பழைய ஞாபகத்துல நம்ம இன்னும் மொழி பற்று அப்படின்லாம் பேசி இருக்கிறோம். பட் அதே மாதிரி நமக்கு மொழி பற்று ரொம்ப குறைஞ்சு போச்சு. நானே சொல்றேன்னா என் பேர பிள்ளைகளுக்கு தமிழ் வாசிக்கீங்களா எழுதுங்களாங்கிறது பிக் கொஸ்டின் மார்க். ஸோ வேற ஏதோ ஒரு கான்டெக்ட்ல ஒரு வரி சொல்லுவாரு, அந்த தப்பாக கோட் பண்ணக்கூடாது, பாரதியார் தமிழ் இனிமேல் ஆகும் அப்படின்னா அதுக்கு பிறகு வர கண்டினியூஷன் வேற மாதிரி வரும். பட் அந்த ஒரு சென்டென்ஸோட உண்மையா எடுத்தோன்னு தோணுது. ஏன்னா we don't read our young kids don't read தமிழ் at all. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன்னைக்கு எங்க அபார்ட்மெண்ட்ல லிஃப்ட்ல இந்த டிஷர்ட்டை போட்டு நான் கீழே இறங்கினேன். ஒரு 10-12 வயசு பண்ண வரும். she was just looking at me, uncle what is that அப்படின்னா, don't you know to read தமிழ் அப்படின்னு. தெரியாது இருந்துச்சு. அதுக்கு இது வந்துச்சு. she was very busy and she ran away from the place. ஸோ ஒரு 12 வயசு பொண்ணுக்கு வந்து தமிழ் வாசிக்க தெரியல அப்படிங்கிறது, நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது சில பேர் அது சாமல் அப்படிம்பாங்க. அது கொஞ்சம் கோவம் வரும். அப்போ இப்ப என் பேர பிள்ளைகளே அப்படிதான் சொல்றதுனால எனக்கு இங்க கோவப்படுறது எனக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த படம் எஸ்பெஷலி இந்த நியூரம்பர்க் ட்ரையல் 2061 வந்து 1961 வந்து அந்த ஒரு படத்தை பார்க்கும் பொழுதும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். நான் ஒரு கிரியேட்டிவ் ரைட்டர் இருந்தேன்னா நிச்சயமா இப்பவே ஒரு கதை எழுதிடுவேன். எப்படி இந்த ஜட்ஜஸை வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு கூடுல நிப்பாட்டி கேள்வி கேட்டா எப்படி இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை. அந்த படம் பார்க்கும்போது நான் அதுதான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன பண்றது, எழுத தெரிய மாட்டேங்குது. யாராவது எழுதுறதுக்கு ஆட்கள் ரெடியா இருந்தீங்கன்னா நல்ல ஒரு கரு சொல்லியிருக்கிறேன். ஜட்ஜஸ் பேர்லாம் சொல்லணும்னா கூட கொஞ்சம் வேறு மாதிரிலாம் சொல்லி எழுதி வச்சிருந்தேன். சொல்லலாமான்னு தெரியல. மாப்டின்னு ஒருத்தர் பேர் எழுதியிருக்கேன், மீபிக் ஜிஸ்ரான்னு ஒருத்தர் பேர் எழுதியிருக்கேன், ஹாரர்னு ஒருத்தர் பேர் இருக்கேன், மந்திராச்சூடு உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கேன் அவர் பேர் எழுதியிருக்கேன், கோகேன்னு ஒருத்தர் பேர் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி சில பேர் எல்லாம் எழுதியிருக்கிறேன். நாமிசாதன் பேர்லாம் எழுதியிருக்கிறேன். இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கிறத கொஞ்சம் கூகுள் ஐயாவே சொல்லுவார் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்ட்டு. அதனால இவங்க நிறைய பேர் எம்பியா இருக்காங்க, சில பேர் கவர்னரா போறாங்க, சில பேர் கவர்னர் பதவி எதிர்பார்த்து கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் வெரி பேட்லி அண்ட் ஐ ரியலி ஒண்டரிங். ஒரு வழக்கமா இந்த வயசான ஆளு பூரா நாளைக்கு என்ன ஆக போதும் அப்படின்னு பயங்கரமா நாங்க கவலைப்படுறதா எங்களை எல்லாரும் திட்டுவீங்க. பொலிட்டிக்கலி we have gone down a lot to a very low level. அன்னைக்கு வந்து அவங்க பண்ற தப்புகள் எதுவுமே நம்ம பெருசா எடுத்துக்கிறோம் பப்ளிக். உதாரணமா இப்போ இந்த எப்ஸ்டைன் விஷயம் இப்போ வேற ஒண்ணும் இல்லை. திருப்பி மோடி ஒண்ணு சொல்லியிருந்தாரு, நம்மளுடைய அக்ரிகல்ச்சரிஸ்டுக்கு கஷ்டப்படுற மாதிரி சில திட்டங்களை கொண்டு வர புஷ் பண்றாரு. ஐ வில் நெவர் அக்ரி டு தட்னாரு. கைது போட்டுட்டு வந்துட்டாரு. பட் நம்ம யாராவது எதிர்த்து ஒரு குறை கொடுக்குறோமா, யாராவது லீகல் வந்து பாலிட்டிஷியன்ஸ் அந்த டிவியில ஆர்குமெண்ட்டுக்காக வர்றவங்க பேசுறதை தவிர பொதுமக்கள் யாராவது அதை பாதி இப்படி கைது போட்டாங்களே, இதனால நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் பூரா போய் மில்க் ப்ராடக்ட் பயங்கரமா அடிபடுங்கிறத முதல்ல சொன்னாங்க. அதனால அது கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு மில்க் ப்ராடக்ட் தான் போகுது. ஸோ திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் அண்ட் நம்ம கையை கட்டி நம்ம வாழ்க்கையை மட்டும் பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். இது எவ்வளவு சரியான தெரியல. நான் வழக்கமா இப்போ எனக்கும் ஒரு டிஜெக்டட் மூடு வந்துட்டேன். ஒரு நம்பிக்கை இல்லாம போச்சு. உதாரணமா பேப்பர் வாசிக்க கூட பிடிக்கல. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு வாங்கிட்டு இருந்தேன். இங்கிலீஷ் ஸ்டாப் பண்ணி தமிழ் பேப்பரை அப்படி லேசா பாக்குறேன், அவ்வளவுதான். பிகாஸ் ஐ ஃபீல் பேட் அபவுட் த பிரசன்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன். அதை விட ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா மென்டாலிட்டி ஆஃப் த பீப்புள். தே நெவர் பாதர் அபவுட் எனிதிங் தட் ஹேப்பன்ஸ். ஒரு சோசியல் சேஞ்சஸ் வரக்கூடிய இம்பாக்ட் வரக்கூடிய விஷயங்களை கூட அங்க எதிர்ப்பு தெரிவிக்காம கண்மூடி வாய்மூடி மௌனிகளாக அடிமைகளாக ஒன்றும் தெரியாதவர்களாக ஒரு இருட்டுக்குள் அமிழ்ந்து கிடைக்கிறோம் என்பது என்னுடைய வருத்தம். ஐ மீன் ரைட் ஆர் ராங். பட் என்னன்னா ஒரு ப்ரொடிக்ஷன் சொல்லணும், உங்கள்கிட்ட சொல்லலாம். நான் சொல்றது நிறைய விஷயங்கள் பொலிட்டிக்கலா சோசியலா நான் நடந்திருக்குங்கிறதுக்கு 2-3 எக்ஸாம்பிள் சொன்னேன். ஐ திங்க் இந்தியஸ் ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கேன். என் பேர் 35 இயர்ஸ் முந்தி இருக்கணும். ஏன்னா அந்த பையனுக்கு இப்போ 35 வயசு ஆச்சு. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன், ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்டு, அவனுக்கு ஒரு பையன் பிறந்தானே சார் நான் உங்க பேரை வைக்க போறேன். அவன் ஹிந்து. நான் சொன்னேன் வேணாண்டாப்பா, கிறிஸ்டின் பேர்லாம் வைக்காத, பின்னால வந்து மைனாரிட்டிஸ்க்குலாம் ப்ராப்ளம் வரும். இதுவே ஹிந்து பாய் கிறிஸ்டின் நேம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஜோட நோட்டுவேன், அதெல்லாம் வேண்டாம் பேரை வைக்காத அப்படின்னு சொன்னேன். தட் இஸ் ஹேப்பன், ரியலி ஹேப்பன். ஒன்று அதே மாதிரி இங்க ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுதும் ஒரு திருநெல்வேலி பக்கம் ஒரு மரத்துல ரொம்ப அழகா வேலை செய்யக்கூடிய ஒரு இதை பார்த்தேன். அந்த கதவு வாங்கணும்னு ஆசை போனேன். அப்ப மாடல் பார்க்கும்பொழுது அதுல அந்த டிசைன் வந்து ஒண்ணுல வந்து தாமரை நல்லா அழகா இருந்தது, இன்னொன்னுல வந்து ரவுண்ட் ஃபிளவர் இருந்துச்சு. சொல்ல போனா அந்த தாமரை பூ அழகா இருந்துச்சு இந்த ரவுண்ட் ஃபிளவரை விட. பட் இன் ஸ்பைட் ஆஃப் இட் ஐ வென்ட் ஃபார் த ரவுண்ட். தாமரை பூ வேணான்னு
இப்போ கூட வந்த தம்பி ஒருத்தன் கேட்டேன், ஏன்னா வேணாங்கிற அப்படின்னு. டேய் ஏன்டா நாளைக்கு பொலிட்டிக் தான் அரசியல் கட்சி ஆயிருந்தா நாளைக்கு பெரியவங்களை எழுந்துருவேன்டா வேணாண்டான்னு. ஐ திங்க் ஆல் மை ப்ரொடிக்ஷன்ஸ் அந்த 2 ப்ரொடிக்ஷன் இன்னும் 1-2 கூட நடந்திருக்கு. அயோத்தியா ஐ வாஸ் வெரி டெஃபினெட்லி ஐ வாஸ் டெல்லிங் மை ஸ்டூடெண்ட்ஸ் தட் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 10 ஒரு 1 or 2 அந்த ஒரு மாதிரி இந்த பேர் என்ன அத்வானி டூர்லாம் போயிட்டு வரும்பொழுது இந்த மாதிரி இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரியே நடந்தது. ஸோ my predictions have come true earlier. Hope that my present predictions அது உண்மையா ஆகாம இருந்தா I'll be happy. பட் உண்மையா ஆயிடும் தான் நினைக்கிறேன். இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். சொல்லிட்டேன். I feel a little bit free. Thank you for listening. Bye. Hope to meet you again.